அண்ணாமலை அவர்களே, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, அண்ணன் ஏஜி சம்பத் அவர்களே, அண்ணன் பிபி துரைசாமி அவர்களே, நமது போராளி எச் ராஜா அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர்கள், நமது மாவட்ட தலைவர் ஒண்டிமுத்து அவர்களே, அஞ்சா நெஞ்சன் அவர்களே, வருகை புரிந்திருக்கிற 12 மாவட்ட தலைவர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது வேலை அமைந்திருக்கின்ற தலைவர் உள்ளிட்ட சிவசுப்பிரமணியம் உள்ளிட்ட மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற எப்பொழுதுமே இந்த சின்ன காலேஜில் எடுத்த போட்டோவை போட்டுட்டு இருப்பார் குங்குமண்டல் தளபதி நம்ம அண்ணன் KP ராமலிங்கம் மற்றும் பொன் பாலகணபதி மற்றும் AP முருகானந்தம் உள்ளிட்ட அனைத்து தலைவர்கள் இவ அத்தனைக்கும் மேலாக திரளாக கூடியிருக்கின்ற எதையும் எதிர்பாராத பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், காசு கொடுக்காமல் வந்த கூட்டம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய. இங்கே காசும் கொடுக்கிற கோட்டரும் கொடுக்கிற இன்னைக்கு திருச்சி மலைக்கோட்டை மாநகரில் இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டமா மாநாடா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு காணும் இடைவெல்லாம் மக்கள் கூட்டம், மக்கள் வெள்ளம், பாதி பேர் திரும்பி போய் கொண்டிருக்கிறார். அத்தனை அளவிற்கு சிறப்பான இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த கருப்பு முருகானந்தம் மாவட்ட தலைவர், 12 மாவட்ட தலைவர்கள், ஒண்டிமுத்து, அஞ்சானஞ்சன் உள்ளிட்ட 12 மாவட்ட தலைவர்கள், இந்த மாவட்ட பொருளாளர் திருச்சி செல்வத்துறை அவர்கள் மற்றும் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய பணிபுரிந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சி என்றாலே மலைக்கோட்டை தான் ஞாபகத்துக்கு உச்சி பிள்ளையார் கோயில், தாய்மானவர் சாமி. ஆக குடகு நாட்டில் உற்பத்தியாகக்கூடிய காவிரி ஆறு ஒன்றாக வந்து இரண்டாக பிரிந்து திரு அரங்க பெருமானை வணங்கி திருப்பி ஒன்றாக சேர்ந்து கடலிலே கலக்கின்ற அளவிற்கு இந்த நகரம் முக்கியத்துவம் வாய்ந்த நகரம். தாய்மானவர் சாமிகள் ஒருமுறை காவிரி ஆற்றில் வெள்ள வந்த போது ஒரு தாய் கர்ப்பிணி பெண்ணோடு அவர்கள் துடிதுடித்துக் கொண்டிருக்கும் போது அக்கறைக்கு செல்ல முடியவில்லை, அவர்களுக்கு மருத்துவம் பார்க்க முடியவில்லை, டெலிவரி பார்க்க முடியவில்லை. ஆனால் பெருமானே தாய்மானவராக வந்து டெலிவரி பார்த்து விட்டு போனதனால் தாய்மானவர் சாமி என்று அழைக்கப்படுகின்ற பெருமைக்குரிய நகரம் என்ற திருச்சி மாநகர். எப்பொழுதுமே திருச்சியில் ஒரு மாநாடு நடைபெறுகிறது என்று சொன்னால் அது திருப்புமுனை மாநாடாக அமையும். இது திருப்புமுனை மாநாடாக அமைந்திருக்கிறது என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதோடு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் 8:30. ஆனா அங்க 8:30 ஒரு ஊர் இருக்கு. திருச்சியில 8:30 ஒரு ஊருக்கு தெரியுமா? கண்ணனுக்கு தெரியும். குழுமணி பக்கத்துல 8:30 ஒரு ஊர் இருக்கு. ஏன்னா நான் இந்த மாவட்டத்தில் படித்து வளர்ந்தேன். தமிழிசை அவர்கள் தஞ்சாவூர்ல படித்து வளர்ந்தாங்களாம், நார்வேல சொந்த ஊரா இருந்தா கூட. ஆனா நான் திருச்சி மாவட்டம் பாலக்குறிச்சியினுடைய ஹைஸ்கூல் உயர்நிலை பள்ளியை படித்தேன். அதனால அந்த ஊர் முழுக்க எனக்கு தெரியும். அதனால 8:30 குழுமணிக்கு அடுத்தால இருக்கக்கூடியது 8:30. நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 8:30. ஆனா நம்முடைய எதிரி கட்சிகள்லாம் இனிமேல் 7:30. நம்முடைய எதிரி கட்சிகள் இனிமேல் என்னது? அதனால இது மும்மொழி கொள்கையுடைய மாநாடு. மும்மொழி கொள்கையெல்லாம் ஒரு காலத்துல 1975ல இந்தியாவுக்கு போராட்டம் நடத்தலாம். அப்ப இந்தி யாரும் படிக்கல, யாருக்கும் விவரம் தெரியாது. இன்னைக்கு பார்த்தா 2ஆம் கிளாஸ் பிள்ளைங்க மொபைல் எடுத்து எல்லாம் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்றாங்க, எல்லாருக்கும் விவரம் தெரியுது. ஆனா இன்னைக்கு எல்லாரும் கையெழுத்து வாங்க போயாச்சுன்னா மாவட்ட தலைவர், மாநில தலைவர் சொல்லிட்டே வந்தாங்க, நான் வெரிஃபை பண்ணிட்டே இருக்கேன், லேப்டாப்ல அட்ரஸ் போட்டு போன் நம்பரோட போட்டு நான் வெரிஃபை பண்றேன். 60 லட்சம் பேர் இன்னைக்கு வரை கையெழுத்து போட்டிருக்காங்க. எதுக்கு? இந்தி வேணும். நம்ம இந்தி வேணும்னு நம்ம கேட்கல, எந்த மொழி எடுத்து படிக்கணும் தான் கேட்கிறோம். ஆனா அவங்க சொல்றது எங்களுக்கு இந்தி வேணுங்கிறாங்க. இதெல்லாம் புரியாம இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சி இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் மறைப்பதற்கு தான், இதையெல்லாம் மறைக்கத்தான் நேற்று ஒரு மாநாடு மாதிரி எல்லா மாநில முதலமைச்சர்களும் தெரியும், இந்தியாவுடைய திரும்பி பார்க்கிற மாதிரி ஏற்பாடு செய்யறாங்க. ஆனா தமிழ்நாடு இன்னைக்கு இவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது இன்னைக்கு அவர்களுக்கே புரியல. பூனை கண்ண முடிட்டுனா உலகம் இரண்டுன்னு நினைக்குமா? அது மாதிரி ஒரு ஆட்சி. 1000 கோடி ஊழல், டாஸ்மாக் ஊழல், பிறகு இன்னைக்கு எல்லாம் ஊழல் சொல்லி எல்லா மந்திரியுடைய ஊழல் எல்லாம் இன்னைக்கு குறை சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வது, 2026 நம்முடைய ஆண்டாக அமையும். இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து நான் பல கூட்டங்களை பார்த்திருக்கேன். நீ எல்லாம் வேற கொடுத்தோம், எல்லாம் வர்றீங்க,
காசு இல்ல பணம் இல்ல வர்றீங்க, ஆர்ப்பாட்டமா இருக்கிறீங்க. மாநில அண்ணாமலை வரும்போது வண்டியில இறங்க முடியல. ஒரு காலத்துல புரட்சியில எம்ஜிஆருக்கு தான் அப்படி கூட்டம் இருக்கும். ஆனா தயவுசெய்து கை தட்டாங்க. பெரிய வருத்தமான செய்தி என்னன்னா, இந்த கூட்டம் முடிஞ்சு திரும்பி போகும்போது ஒவ்வொரு எண்ணத்தோட போனோம்னா, உங்களுடைய பூத்தை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? கூட்டத்துக்கு வர்றீங்க, கை தட்டுறீங்க, ஆரவாரம் பண்றீங்க, என்ன பிரயோஜனம்? உங்க பூத்தை சரி பண்ணிருக்கீங்களா? என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? மனசாட்சி தொட்டு இந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போது ஒவ்வொருவரும் போகும்போதே என்னுடைய பூத் நான் சரி பண்றேன், இன்னிலிருந்து சபதம் எடுக்கிறேன் அப்படி சபதத்தோட நீங்க போங்க. கூட்டத்தை விட பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கார் முருகானந்தம். 12 மாவட்ட தலைவர்கள் ஏற்பாடு, இதெல்லாம் ஒரு பிரம்மாண்டம். உங்களை ஒரு ஊக்குவிக்கிறதான ஒரு செய்தி. இதையே நம்பிட்டு இருக்க கூடாது, இதையே மாயை. ஆனா உங்க வீட்டுல போய் உங்க ஊர்ல போய் உங்க கிளையை சரி பண்ணால்தான் நீங்க ஒவ்வொருவரும் 2026 நமது சுதாகர் ரெட்டி அவர்கள் சொன்னார்களே, சுதாகர் ரெட்டி அவர்கள் அழகாக சொன்னார். அதையெல்லாம் நீங்க மனதில் வைத்து மனசாட்சியோடு நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு 2026 வெற்றி பெற்ற பிறகு இந்த ஆர்ப்பாட்டமும் கொண்டாட்டமும் இருக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.